வணக்கம் சோவி சகோதரி, இது உங்களுக்கான பதிவு. இந்த மாதிரி சாக்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு தங்கச்சி நீங்க வர வேண்டாம், தயவு செய்து நீங்க வர வேண்டாம். இதுக்கு இல்லை, இவன் பெரிய சாக்கடை தங்கச்சி, உங்களுக்கு தெரியாத. அவன் நடிச்சு கொண்டிருக்கிறத இங்கே இருக்கும் ஆன்டி மேர் இன்னும் அவனை நம்பிக்கொண்டிருக்கணும். அவனோட இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று இதில் நான் உங்களுக்கு கடைசியாக அட்டாச் பண்ணி விடுறேன், அதே உங்களுக்கு பாருங்கோ. ஒரு கஷ்டப்பட்ட வீட்டை போயிட்டு குமர் பிள்ளை வந்து சொல்லுது, நான் வீடியோக்கு வரமாட்டேன்னு சொல்லுது. இவன் அதுக்கு என்னென்ன சொல்றான் நீங்க பாருங்க. நீங்க என்ன பால் உடையாண்டு கேட்கிறான், முதலாவது. ரெண்டாவது கேட்கிறான், நீ யார் லவ் பண்றியாண்டு. மூன்றாவது சொல்றான், நீ பெரிய உலகலாகியா வீடியோக்கு வர மாட்டியான்னு கேட்கிறான். அந்த பிள்ளை என்ன தாயை பாருங்க, உன் முகத்தை பாருங்க, இவ்வளோ கூலி குறுகி நிற்கிது. என்ன அதுக்கு கஷ்டம், காசு வேணும், அதனால அது கூலி குறுகி நிற்கிது. இவன் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் அவன் கேட்டுக்கொண்டு நிற்கிது. வேற தாய்மார்னா கேட்டுக்கொண்டு நிற்குமா? என்ன மனசு கஷ்டம், அது பாவம், அது கூலி குறுகி நிற்கிது. தங்கச்சி நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வர வேண்டாம் தங்கச்சி. மற்ற நீங்க என்ன ஒன்று சொல்லுவீங்க தங்கச்சி, உங்களோட அக்கா தங்கச்சி சொல்லுவாங்க போயிட்டு இப்படி அவரோட வீடியோ எடுத்திருந்தா அதை நீங்கள் இப்படி டிக்டாக்ல கூட மாதிரி போடுவீங்கன்னு கருக்குறீங்க. தங்கச்சி ஒன்று புரிஞ்சு கொள்ளணும் தங்கச்சி, எங்கட அப்பா அம்மா எங்கட தங்கச்சி சகோதரங்கள் இப்படி போனோம், இப்படி அங்கே காட்டி பிடிச்சி கொண்டு நிற்க மாட்டினோம். அவன் டே படத்திருக்க மாட்டினோம், போனோமா ஹெல்ப் பண்ணினோமா வந்துடுவினோம். அவையோடைய காட்டி பிடிச்சி கொண்டு அவையோட சுத்தி கடலை குளிச்செல்லாம் எங்கள் சகோதரங்கள் செய்ய மாட்டோம். ஒரு நல்ல குடும்ப பெண்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். தயவு செய்து தங்கச்சி, நீங்கள் உங்களை நாங்கள் நிறைய பற்றி வச்சுக்கிறோம். நீங்கள் ஒரு ஈழப்பட்டால் எங்களுக்கு தெரியும். உங்களோட நிறைய வீடியோ பார்த்து நாங்கள் லைக் பண்றோம். நீங்கள் ஒரு ஈழப்பட்டாலும் தெரியும் தங்கச்சி. இதுக்குள்ள நீங்க வர வேண்டாம் தங்கச்சி. இவன் அட்டூழியங்களை நாங்கள் உங்களுக்கு வீடியோ அரக்கில் அட்டாச் பண்ணிக்கிறோம், பாருங்க தங்கச்சி. நன்றி, வணக்கம். கூப்பிடம்மாவை நீங்களா கூப்பிடுங்க அம்மாவை, ஏன் கூப்பிடுங்க அம்மாவை? 18 வயசாச்சு, இப்ப இன்னும் பால்குடி மறக்கலையா? சத்தியமா சத்தியமா இல்லை. என்ன நம்பரு? உங்களோட மகளை கூப்பிடுங்க. மகளை கூப்பிடுங்க. புண்ணி எடுக்க மாட்டேனப்பா, நான் சொல்லுறேன் தம்பி. அவ தன்னை வீடியோ விளையாட காட்ட வேண்டாமன்றா. அப்ப ஓடியோல காட்டுவோம், உங்களை குரல்ல மட்டும் பாத்தீங்க. வாங்க தம்பி, வாங்க இங்கதான் வாங்க. ஏன் பிள்ளைய லவ் பண்றீங்களா? யாரு அந்த பழக்கம் தாய்க்கு பின்னாலே தெரியும். அப்ப வரையில இப்ப பின்னால நாங்க போய்க்க. இப்ப நீங்க இப்படியானால் நல்ல 9 இயர்ல எடுத்துருக்கணும். தங்கச்சியை வர சொல்லுங்கம்மா. வீடியோல காட்டு இல்லடா. அப்ப வாங்க நீங்க ஒவ்வொரு அங்க அந்த கூப்பிட்டு அக்கா வர சொல்லுங்க. இருக்கா வர சொன்ன அக்காவை. அக்கா உங்களுக்கு தெரியும் தான் நாங்க வீடியோ சேர்ந்தாங்க உண்டு. அப்ப இவன் அப்ப பிள்ளை வந்து இப்படி நடிச்சிட்டு இருந்தா நான் கோபம் வந்துருமாக்கா. உங்களுக்கு தெரியும் தானே எத்தனை பிள்ளைகளோட நாங்கள் எவ்வளவு நாங்க என்ன என்னது கேட்கிறோம். வந்து உங்களுக்கு கஷ்டம் வேண்டாமா? நீங்க கதைக்கிறத விட பிள்ளைகள் கதைக்கிறதா உங்களுக்கு கூட ஹெல்ப் வந்து கொண்டு வரும். நம்ம இல்லங்கத்துக்கு என்ன இப்ப ஐஸ்வர்யா ராஜா காட்டி தான் எங்களோட வீடியோ ஓட பண்ணணுமா? நான் வந்து எஸ்கே கிருஷ்ணாவுக்கான பதிவு தான் இது. எனக்கு கிருஷ்ணாவை நேரடியாவோ மறைமுகமாவோ தெரியாது, பழக வேண்டிய சந்தர்ப்பமும் தேவையில்லை. இதுல கிருஷ்ணாவை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யூடியூப் மூலமா. இப்ப கொஞ்ச நாளாவே கிருஷ்ணாவுக்கு நிறைய ஃபேக் ஐடிஸ். அவருடைய அந்த யூடியூப் தொழிலையும் சரி, இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவர் போட்ட பதிவுகளையும் நீங்கள் எதிர்த்து அவருக்கு நீங்க ஃபேக் ஐடிஸ் போட்டு இருக்கிறீங்க. நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்டு விளக்கமும் கொடுத்திருக்காரு. சரி, அதை பத்தி நான் பேச வரல. கிருஷ்ணாவோட சேர்த்து வச்சு நீங்கள் அதுல அவரை ஜாயின் பண்ணி அவருடைய அம்மா ஸ்தானத்துல அக்கா ஸ்தானத்துல இருக்கிறவங்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் அவருக்கு தப்பான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அவங்களை அந்த பெண்களுக்கு ஃபேக் ஐடி போட்டு இருக்கிறீங்களே, இது உங்களுக்கு சரியாப்படுதா? சரி, நீங்க கிருஷ்ணாவை பழி வாங்குறதுக்காக கேவலப்படுத்தணும் பண்ணிட்டு நீங்கள் போடுறீங்க அந்த ஃபேக் ஐடி. அதுல வர பெண்களுக்கு குடும்பம் இருக்கு, வளர்ந்த பிள்ளைகள் இருக்கும். அவங்களுக்கு எவ்வளவு ஒரு மன வலி மன அழுத்தத்தை நீங்கள் கொடுக்குறீங்களா? அது உங்களுக்கு விளங்குதா? அவர் அதுக்கு மேல விளக்கம் கொடுத்திருக்காரு, அவங்க இன்னதான் உறவு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யூடியூப் அதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ போட்டோஸ் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து கட் பண்ணி அத தவறுதலான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி தவறுதலான பாட்டுகளையும் போட்டு போறீங்களே. கர்மான்றதுல இருந்து இங்க யாருமே தப்ப முடியாது. கிருஷ்ணாவும் தான். கிருஷ்ணா தவறு செய்தா கிருஷ்ணாவுக்கும் அதுக்கான ஒரு பெரிய தண்டனையா அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். இது உங்களுக்கும் பொருந்தும், இந்த ஃபேக் ஐடி போட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும்.
இதே வந்துட்டு சரி உங்களோட அம்மா உங்களோட அக்காவோ சித்தியோ கிருஷ்ணாவுக்கு உதவி செய்ய போய் அதுல எடுக்கப்பட்ட போட்டோஸ் வீடியோஸை வந்துட்டு இன்னொருத்தங்க அதை தவறான முறையில பயன்படுத்தி ஃபேக் ஐடி போட்டு தாண்டா நீங்க விட்டுட்டு இருப்பீங்களா? எங்கட வீட்டு பெண்கள் எங்களுக்கு எவ்வளவு உயர்வோ அதே தான் மத்தவங்களுக்கும். இத புரிஞ்சு கொள்ளுங்க. கிருஷ்ணாவை பழி வாங்கணும்ன்றதுக்காக அடுத்தவங்களோட வீட்டு பெண்கள் அடுத்தவங்களோட குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்து அவங்கள மன அழுத்தத்துக்கு தள்ளாதீங்க. தவறான ஒரு விஷயம் இது. நீங்க ஃபேக் ஐடி போட்டுட்டு நீங்க உங்களோட பாட்டில இருந்துட்டு போயிடுவீங்க. சரியா? அதால அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது அவங்களா தான் இருக்கும். பிரச்சனைகள் சொன்னா பேசி தீர்த்து கொள்ளுங்க. ஏன் இந்த ஃபேக் ஐடி? அடுத்தவங்களை ஏன் இவ்வளவுக்கு காயப்படுத்துறீங்க? வலிக்கும், அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்றத யோசிங்க கொஞ்சம். நான் இதுல யாருக்கும் சார்பா நான் கதைக்கு வரே இல்லை. எனக்கு கிருஷ்ணா எந்த பழக்கமும் எனக்கு கிடையாது. சரியா? ஆனா நான் இந்த ஃபேக் ஐடி அதுல போட்டுட்டு போறவங்களை பத்தி தான் நான் மட்டும் இப்ப பேச வந்திருக்கிறேன். நிறுத்திக் கொள்ளுங்க இதெல்லாத்தையும். சரிதானே? இனிய வெள்ளிக்கிழமை வணக்கம் எல்லாருக்கும். நன்றி.